தென்காசியிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க, தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ். மொத்தமே 65 லட்சம் தாங்க. மொத்தமே 65 லட்சம். வாங்க இடத்த ஃபுல்லும் சுற்றி பார்ப்போம். வாங்க 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 இடத்துக்குள்ள போவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 13 சென்ட்டுங்க. 1 ஏக்கர் 13 சென்ட். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா காய் இப்போ தான் வெட்டியிருக்கு. உள்ளே வாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக தெரியும். சப்போட்டா மரமும் ஒரு 100 மரம் கிட்டத்தட்ட நிற்கும். ஒரு 50-60 மரத்துக்கு மேலே நிற்கி. தென்னை மரத்தெல்லாம் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள். ஏன்னா மரம் பார்க்கும்போது ஒரு மரத்தை மட்டும் காட்டப்படாது, அப்படி எல்லா மரத்தையும் காட்டணும். இந்த மரம் காய்ச்சிருக்கு, எல்லா மரத்தையும் அந்த இதெல்லாம் பாருங்கள். குறும்பலெல்லாம் பாருங்கள், நல்லா வெட்டி தள்ளிட்டாங்க. இங்கே தம்பி, எல்லா மரமும் நல்லா காய் பிடிச்சிருக்குங்க. 10ல் 8 மரமும் நல்லா காய்ச்சிருக்கு. 8 மரம் 9 மரம் சொல்லலாம் கிட்டத்தட்ட. நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். 80 தென்னை மரம். 80 தென்னை மரம் ஃபுல்லும் சொட்டு நீர் பைப் போட்டு எந்த வேலையுமே இல்லைங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு வேலி மட்டும் போட வேண்டிய இருக்கும், அவ்வளோதான். நல்லா நீளமாக இருக்குது. பாதையை வாங்க காட்டுறேன். இதாங்க, இது ஃபுல்லும் நம்ம நடந்து போகிறது ஃபுல்லும் நம்ம இடம் தாங்க. ஒரு சப்போட்டா போட்டிருக்குது. நல்லா ஒரு சைடு வேலையும் இருக்குங்க, இந்த சைடு வேலி இருக்குது. நம்ம குறைய மட்டும் பண்ணல. மரத்தையும் மேலே காட்டிரு தம்பி. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள். சும்மா பொய்லாம் சொல்ல முடியாது தம்பி. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இந்த மரத்தையும் காட்டுரு. எல்லா மரத்தையும் பாருங்கள். இந்த மரம் சுற்றி பாரு, இந்த மரம் எல்லாம். ஆனால் காய் வெட்டிட்டாங்க. காய் வெட்டி ஒரு 5-6 நாள் தான் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு பார்க்க அப்படி சுமாராக தெரியும். மரத்தெல்லாம் பாருங்கள். எல்லா மரமும் அப்படி தான் காய்ச்சிருக்கு. 80 மரமும் நல்லா காய்ச்சிருக்கு. 45,000 ரூபாய்க்கு தேங்காய் விற்றுருக்குங்க இந்த மாதம் மட்டும். செவ்வழியில் காய் கம்மியாக தாங்க இருக்குது. அதையும் காட்டிடுமா? எல்லா மரத்தையும் காட்டணும்ல. இருக்க மரத்தையும் காட்டணும், எல்லா மரத்தையும் காட்டணும். வாங்க எல்லா மரத்தையும் 80 மரத்தையும் நான் காட்டி விடுவேன். ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இங்கே பாருங்கள், மரத்தை பாருங்கள். நல்லா லைட்டாக ஜூம் பண்ணி காமிமா. கட்டை மரம் நிற்கி, வளர்ந்த மரம் நிற்கி. எல்லாமே ஒரு 10 to 12 வயசு மரம் தாங்க. உங்களுக்கு ஆயுசுக்கும் ஒரு ஆள் இருக்குது வாங்குதுன்னா அந்த ஆள் சாவது வரைக்கும் காய்க்கும். இந்த மரம் அந்த மாதிரியான மரம் தான். இங்கே பாருங்கள், இந்த மரம் காய்ச்சிருக்கு, இந்த மரம் காய்க்கலை, இந்த மரம் காய்ச்சிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா 10 மரத்தில் ஒரு 2 மரம் காய்க்கலை. அதுவும் காய்க்கலைன்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 காய் காய்ச்சிருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் கொலை எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. ஆனால் தேங்காய் வெட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகுது. நம்ம அடுத்த பட்டமும் வெட்டிடலாம். காற்று அடிக்கிறதுனால சீக்கிரம் விளைஞ்சிடும் தேங்காய். 120 நாளில் மறுபடியும் வெட்டிடலாம். அப்படிதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 வெட்டு வரும் தேங்காய் வெட்டு. காற்றடிக்க சீசனில் சீக்கிரம் விளைஞ்சிரும் தென்னை மரம் நொங்கு எல்லாமே அப்படி தாங்க. காற்று அடிச்சுன்னா டப்புன்னு கடுக்கான ஆயிரும் நொங்கும். அதேமாரி தென்னை மரமும் டப்புன்னு விளைஞ்சிரும் தேங்காய். பாருங்கள், இது கொஞ்சம் இந்த மரங்களும் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சப்போட்டா லைனாக இருக்குது. தண்ணி சப்போட்டா ஃபுல்லும் சொட்டு நீர் பைப்பு எல்லாம் போட்டிருக்கு. போரு 700 அடி ஆழம். கம்ப்ரஸர் மோட்டர் வச்சுருக்கு போரில். அப்புறம் சர்வீஸு 10 HP மோட்டர் போட்டிருக்கு. உள்ள ஃப்ரீ சர்வீஸ் தான். கரண்ட்டு பணம் கட்டவே தேவையில்லை. வந்தேன்னா மோட்டர் அமைக்கிடலாம். தனி கிணறுங்க, யாரும் பங்காளி கிணறு எதுவுமே கிடையாது. ஏன்னா பாவூர் சித்திரம் பக்கம் கிடைக்கிறது கஷ்டம். எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு. நீங்கள் நேரில் வாங்க, கால் பண்ணுங்கள், இடத்த வந்து பாருங்கள். பிடிக்கல 2வது காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவ்வளோதான். காட்டிட்டு நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம். குறைச்சி தந்தால் பார்ப்போம், தரட்டா வேண்டாம், அவ்வளோதான். நானே சொல்லுதேன். ரேட்டு கூட குறையா 2வது சொல்லுத ரேட்டை போட்டு விடுவோம். பின்னாடி நடக்கு. வாங்க, இது வர எழுதுங்க. பாதை பார்த்தீங்கன்னா மண் பாதை, ஓடப்பாதை தாங்க. ஓடப்பாதை, மண் பாதை, 2 பாதை இருக்குங்க. காத்தாடி பாதை ஒன்று அந்த சைடு வருது, 30 அடி பாதை. அதுலேயுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பாதை இது வந்து ரெக்கார்டு பாதைங்க, யாருமே அழிக்க முடியாத பாதை தான் நான் சொல்லுவேன். வாங்க, காரு எல்லாமே இங்கே வர வந்துடும். பார்த்தீங்கன்னா இதோட எழுக முடியுது நம்ம இடம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தென்னை மரம் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு பாதை, மண் பாதை. அதையும் போய் நடந்து காமிச்சிட்டுமா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி போல் இருக்கும். டிராக்டரு, காரு, விவசாயத்துக்கு போதுமான எல்லாமே தரும். அதில் ஒரு கேட்டை போட்டிங்கன்னா அப்படி உள்ளே போயிடலாம். ஃபுல்லும் இதான் நம்ம தப்போங்க. தென்னை மரம் நிற்கிறது ஃபுல்லும் நம்ம இடம். இந்த இடம் நம்ம இடம் கிடையாது, அதுக்கு அடுத்த இடமும் நம்ம இடம். பார்த்தீங்கன்னா வாங்க, கரெக்டாக ஒரு 100 மீட்ரு டு ஒரு 120 மீட்ரு இருக்கும் மண் பாதை. ஏன்னா லாங் வீடியோவில் தான் எல்லாத்தையும் காட்ட முடியும். அதனால் முடிஞ்சளவு லாங் வீடியோ பாருங்கள். ஷார்ட்ஸ்லேருந்து குறையாக தான் பேச முடியும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான், அவ்வளோதான் பேச முடியும். இது நாங்கள் டப்புனு ஆட்டோ போகுது பாருங்க. ஓடியா மாத்தாங்க. நான் அந்த ஆட்டோ போகிறதுல ஆட்டோ போயிட்டேன். இதாங்க பாதை, காரெல்லாம் வந்துடும், பிரச்சனை இல்லை. ரோட்டோர வீடு எல்லாம் இருக்குது பாருங்க. பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்குது. லொக்கேஷன் ஹைவேலேருந்து சத்திரம் போனோம்னா, பாவூர் சத்திரம் போனால் 4 கிலோமீட்டரு. ஹைவேலேருந்து 2.5 கிலோமீட்டர் துல்லியமாக சொல்லுதேன். நான் துல்லியமாக சொல்லுதேன்னா 2.5 கிலோமீட்டர் லொக்கேஷன் எல்லாம் போட்டு சொல்லுதேன்.
தென்காசியில் இருக்கவங்களும் அழகாக தோட்டத்தை வாங்கலாம். செழிப்பான சுற்றி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா விவசாயம் தீவிரமாக நடக்குது. தட்டை எல்லாம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு. பாருங்கள், மாட்டுக்கு தட்டை போட்டாலே தண்ணி நிறையா தேவைப்படும், சும்மாலாம் போட முடியாது. அந்த சைடு தேக்கு தோட்டம் போட்டிருக்காங்க, தென்னந்தோட்டம். தார் ரோட்டு வர உங்களுக்கு போய் காட்டிடுவேன். கட்டே படாமல் எடுத்துருக்கேன் வீடியோ பாருங்கள், உங்களுக்காண்டி தான் இந்த ரோட்டில் நடந்து போகிறேன். அதுமாதிரி தோட்டம் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். எனக்கே இடம் வந்து அப்பப்போ தான் வரும், கூப்பிடுவாங்க, அப்படியே எடுத்து போடுவேன். பொறுமையாக இருங்க, பொறுமையாக நல்ல இடமா எடுக்கலாம். தம்பியை பார்த்துக்கிட்டே இருங்க, திடீர்னு வரையும் சொல்லுங்கள். ஒரு சில இடம் ஏதாவது நல்ல இடமா இருந்தால் ஒரு சில ஓனர் வந்து அட்வான்ஸ் போட்டு பிரித்து வைப்பாங்க. 10 ஏக்கர் இருக்குன்னா ஒவ்வொரு ஏக்கரா வைப்பாங்க. அட்வான்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லிடுவோம். வாங்க, பெரும்பாலும் அட்வான்ஸ் போட்ட இடத்த வீடியோ போட முடியாது, எனக்கு பிடிக்கும் செய்யாது. ஒரு நல்ல கரெக்டாக ஓரளவு ஒரு அமௌண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி பத்திரம் போட செலவு கூட வருங்க, அதனால தான் அட்வான்ஸ் போட்டு வைப்பாங்க. இப்போ அப்படி சொல்ல ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் தான் இருக்கும் ஏக்கருக்கு. 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், பத்திரம் செலவு 6-7 லட்ச ரூபா வந்துடும். அதனால என்ன சொன்னால் ஃபுல் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரியான முக்கியமாக அதாவது 100ல் ஒரு 2 வீடியோ மட்டும் தான் அட்வான்ஸ் போட்ட இடம் இருக்கும். நம்ம போடுறதில்ல, பெரும்பாலும் நம்ம போட மாட்டோம். தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் போடவே மாட்டேன், வெளியே கூட கொண்டு போட்டுருவேன். தென்காசியில் அட்வான்ஸ் போட்ட இடம் இது வரைக்கும் இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட போடலை. வெளியூரில் ஏன்னா ராதாபுரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா அட்வான்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி கிடையாது, எல்லாம் ஏகப்பட்ட வியாபாரி. இதான் ரோடு, தார் ரோடு. நடந்தே கூட்டுன்ட்டேன். கார்லாம் அழகாக போயிருங்க, காரு டிராக்டரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காத்தாடி பாதை, இதுவும் 30 அடி பாதை இருக்குது. 2 சைடும் பாதை, 2 சைடு பாதை நம்ம தோட்டத்து வர போவோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தார் ரோடையும் காமிச்சிருமா தம்பி, ஊரும் பக்கத்தில் இருக்குது, வீடு பக்கத்தில் இருக்குது, அதான் மெயின். நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் குட்டியாக தாராளமாக கட்டலாம். சுற்றி அந்த தோப்பெல்லாம் காட்டு தம்பி, எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு அப்படான்னு தெரியும். ஃபுல்லுமே க்ரீனஸாக தாங்க இருக்குது. சொட்டு நீர் போட்டிருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும், இந்த தண்ணி மண் தண்ணி. வேறு எதுவும் டீட்டெயில் தேவைன்னா கால் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் க்ளீனருக்கு அதான் முக்கியம். ஓடப்பாதை கொஞ்சம் பெரிய மலைகள் வந்து இதுவும், ஆனால் ரோடு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன ஆட்சியில் வரும்போது ரோடு போடுறதா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களாம். எப்படியும் சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னா பாதைக்கு பிரச்சனை இல்லாத இடம். அவ்வளோதான், எப்படியாவது பாதை இருக்குது, அவ்வளோதான். தனி கிணறு அதான் மெயின். 1 ஏக்கர் 13 சென்ட் விட்டுறாதங்க தென்னந்தோட்டம்.